அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருதுங்க. விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே முழு முதற் கடவுளினுடைய பிறந்த தினத்தை நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் விநாயக சதுர்த்தி. இந்த நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புனிதமான நாள், ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். விநாயக பெருமானுக்கு நாம் விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து பல இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகவே கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம். ஒரு சில ராசியினருக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஒரு சில ராசியினருக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு விநாயக சதுர்த்தி அன்று ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த தேதியில் பார்க்கும் பொழுது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பல வகைகளில் உங்களுக்கு வந்து நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னின்று நடந்தாலும், எந்த விஷயத்தில் நீங்கள் முழு முயற்சியோடு ஈடுபட்டாலும் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது பல நன்மைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. பணியிட சூழலில் இதுவரைக்கும் நீங்கள் வந்து இடமாற்றத்தை எதிர்பார்த்துருக்கலாம், பதவி உயர்வை எதிர்பார்த்துருக்கலாம், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வை எதிர்பார்த்துருக்கலாம், ப்ரமோஷனை எதிர்பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து சற்று கால தாமதமாக இருக்கும், இழுபறியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போக பல வழிகள், உங்களுக்கு கிடைக்காமல் போக பலரும் ஒரு சில நேரத்தில் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சாதகமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணியிட சூழல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சக பணியாளர்களும் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க, முழு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு வந்து சாதகமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பணியிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அனுசரித்து வந்திருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் தொல்லைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, தாய் தந்தையர் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினைகள், சகோதரர்கள் மத்தியில் சஞ்சலங்கள், உறவுகள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள், இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்து நீங்கள் குடும்பம் ரீதியாக சந்தித்து வந்திருப்பீங்க.
ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சுகபோக வாழ்வும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம். அது பெரிய அளவில் பாதிப்பையும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளையும் நிச்சயம் ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது பிள்ளைகளும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க, மனைவிகளும் உங்களுக்கு சொல்படி கேட்டு நடக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையை அளிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் தரப்போகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை செய்வாங்க, உங்களுக்கு தேவையானவை தக்க சமயத்தில் கிடைக்கும், நீங்கள் விரும்பியது அனைத்துமே கிடைக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி வாகை சூடுவீங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரினுடைய முழு ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கப்பெறும். சக மாணவர்கள் நட்புடன் அன்புடன் பழகுவாங்க. இப்படியாக உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான வாய்ப்பையும் அற்புதமான காலத்தையும் மாணவர்களுக்கு தரப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம். உடன் பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும். சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி சுக சௌகரியங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். சுப செய்திகளால் மனம் மகிழும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரித்து காணப்படலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டங்க. மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீண் செலவுகளை சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறதுங்க. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்து காணப்படலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற்று மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க. மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கப்பெறும். பிரயாணங்கள் மூலமாக நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னா இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுத இனிமையாக கழிப்பீங்க. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உருவாகினாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான விளைவுகளும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனைகளோ எந்தவித பாதிப்போ உங்களுக்கு ஏற்படாது. சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் வரும். சின்னதாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குமே தவிர பெரிய அளவில் எப்படிப்பட்ட ப்ராப்ளமோ உங்களுக்கு பிரச்சனைகளோ பெரிதாக வர வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நீங்கள் மனக்குழப்பமோ பயமோ இந்த காலகட்டத்தில் கொள்ள வேண்டாம். இருப்பினும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது, அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணி அவரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வினைகள் அனைத்தையும் தீர்த்து உங்களுக்கு
நற்பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் உருவாகும். சில நேரங்களில் உருவாகக்கூடிய பாதகமான நிலைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பையோ பிரச்சனைகளையோ கொண்டு வராது. இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த காலம் உங்களுக்கு அமோகமான அற்புதத்தை வழங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அனைத்து விஷயமுமே உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.